அருள்நிறைந்த ஆண்டவரே, மகிழ்வான இந்த புதிய வாரத்தின் கலவேலைக்காக நாங்கள் அனுசரிக்கிறோம். வாழ்வு தரும் உடைய வார்த்தையிலே தாரம், உடைய வார்த்தையிலே கீழ்ப்படிந்து நம்பிக்கை வைக்கக்கூடிய இருதயத்தை எங்களில் உருவாக்கும். ஆண்டவர் இயேசுவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்புகின்ற ஆண்டவரே, ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களை யாவரையும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பலியில் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த புதிய வாரமும் ஆண்டுடைய புதிய அருட்கொடைகளையும் ஆண்டுடைய பாதுகாப்பையும் வழிநடத்திலையும் நீங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய நாட்களாக அமையும்படியாய் அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய உகாண்டா நாட்டில் அருகில் இருக்கக்கூடிய சூடான் நாட்டில் ஏற்பட்ட போரின் நிமித்தமாக அநேக மக்கள் கைதிகளாக, ஒரு அகதிகளாக அடைக்கப்பட்டிருந்தார்கள். வழக்கம் போல ஞாயிற்றுக்கிழமை வந்தபோது கடவுளை வழிபட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள் வந்தபோது தாங்களாகவே தங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு காட்டுப்பகுதியை தெரிவு செய்து அந்த இடத்துல அவர்கள் ஒன்று கூடி கடவுளை இணைந்து பாட ஆரம்பித்தார்கள். வழக்கமான ஆலயம் இல்லை, ஆலய கட்டிடம் இல்லை, வழக்கமாக நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த PA சிஸ்டம்லாம் அங்கே இல்லை, இசைக்கருவிகள் இல்லை. ஆனாலும் கூட தன்னுடைய துன்பத்தின் மத்தியிலும் கூட முழு மனதோடு கடவுளை உற்சாகத்தோடு தேடி ஆண்டவர் தங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருப்பதை அந்த மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். நம்முடைய வழிபாடுகளில் கடவுளை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாய் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரை உணர்ந்து கொள்ளும்படியாக நம்முடைய வழிபாடுகள் இருக்கிறதா என்கிற ஒரு சிந்தனையின் அடிப்படையில் தான் இந்த நாளின் தலைப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நமக்கு தெரியும், மணிப்பூரிலே கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அந்த வன்முறைகளுக்கு பிறகு அநேக ஆலயங்கள் எரிக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அந்த மக்கள் பார்த்திங்கன்னா தங்கள் அடைக்கலமாய் தங்கியிருந்த அந்த காட்டு பகுதியிலே இணைந்து கடவுளை வழிபட ஆரம்பித்து விட்டார்கள். எனவே கடவுளை வழிபடுவதற்கு, கடவுளுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துவதற்கு இடங்கள் அவசியமில்லை, வசதிகள் அவசியமில்லை. மாறாக உண்மையாய் தம்மை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். அதனால்தான் இன்றைக்கு கடவுளுடைய வெளிப்பாடு, நம்முடைய வழிபாடுகளில் கடவுளின் வெளிப்பாடு என்கிற தலைப்பின் கீழாக இந்த வார்த்தைகளை சிந்திக்கும்படியாய் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பொதுவாக நம்ம அனைவரும் கூடி வரோம். இந்த வழிபாட்டினுடைய நோக்கம் எதுக்காக நம்ம வந்திருக்கோம்? எதுக்காக? கடவுளை தொழுது கொள்ள. அதான நோக்கம், வேறு எதனா இருக்குதா? கடவுளை தொழுது கொள்ள. யாரை சந்திக்க போகிறோம்? ஒரு கல்யாணத்துக்கு நம்மளை கூப்பிட்டா கல்யாணத்துக்கு போனோம். எதுக்கு போகிறோம்? நம்மளை கூப்பிட்டாங்க போனோம், இல்லை நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்றதுக்காக போயிருப்போம், இல்லை அவங்க கொடுத்த கிஃப்ட்டை திருப்பி கொடுக்கலான்னு போயிருப்போம், இல்லையா? அழைத்தார்கள், சென்றோம். அப்போ இங்கே வரோம், எதற்காக வரோம்? யாரை சந்திக்க வரோம்? ஆண்டவரை சந்திக்க வரோம். சந்திச்சிருக்கீங்களா? கடவுளை சந்திச்சிருக்கீங்களா? கடவுளை சந்திக்க முடியுதா? உணர முடியுதா? உங்களோடு பேசுவதை, அவருடைய வார்த்தைகளை உணர முடிகிற வழிபாடுகளாக நம்முடைய வழிபாடுகள் இருக்கிறதா? இல்லை நான் பேசுவதை ஆண்டவர் கேட்கிறார் என்பதை உணரக்கூடிய அளவிற்கு நம்மால் முடிகிறதா? இல்லை ஆண்டவர் என்னோடு கூட இந்த வழிபாட்டிலே பங்கேற்கிறார், என்னை பார்க்குறாரு, என் சத்தத்தை கேட்குறாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இந்த வழிபாட்டில் நான் பங்கேற்கிறேனா? அந்த உணர்வு எனக்கு இருக்கிறதா? இல்லை, எல்லாருமே என்ன பண்ண முடியாது, கடவுளை உணர முடியாது. தீர்க்கதரிசி தான், பிள்ளையம் வராரு, கழுதியும் வருது. ஆனால் கழுதிக்கு தெரியுது, யாருக்கு தெரியல? தீர்க்கதரிசிக்கு தெரியல. ஏன்? கடவுளுக்கு எதிராக போறார், கடவுள் விருப்பத்திற்கு மாறாக போகிறார். கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டிய மக்களை சபிப்பதற்கு, பிறரை அழிப்பதற்காக போறார். ஆனால் கழுதை என்ன பண்ணுது? தன் மேல் இருக்கிற தன் எஜமானனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கிறது. வித்தியாசம் பாருங்க. அதனால மிருகமாக இருந்தால் கூட
பிறரை காப்பாற்ற வேண்டும் பிறருக்காக அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆனால் சுயநலத்தோடு இருந்த தீர்க்கதரிசிக்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்தலை. ஒரே இடம்தான், ஒரே தரிசனம்தான், ஆனால் ஒருவருக்கு தெரிந்தது இன்னொருவருக்கு தெரியல. இல்லை, அப்போ நம்ம எல்லாம் ஒன்றா வந்தால் கூட கடவுள் மேல் நம்பிக்கையாக சிலர் வருகிறவர்களுக்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்துவார். அந்த நம்பிக்கையே இல்லாமல் நம்ம வந்தோம்னா மற்றவர்களுக்கு தெரிகிற ஆண்டவர் நமக்கு தெரிய மாட்டார். மற்றவருடைய சத்தத்தை கேட்கிற, கடவுளுடைய சத்தத்தை கேட்கிறார்கள் மற்றவர்கள், நம்மால் அதை கேட்க முடியாது. இல்லை, அப்போ என்ன எண்ணம்? ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கணும். உண்மையாக கடவுளை தேட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருந்தபோது தான் கடவுளை நம்மால் சந்திக்க முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். கடவுள் எப்போதுமே மனிதனோடு இடைப்படுகிற ஆண்டவராக அவர் இருக்கிறார். இந்த வழிபாடு என்பது ஏதோ நம்ம ஒன்று கூடி ஏதோ ஒன்றை செய்கிறோம் என்பதல்ல, மாறாக இட்ஸ் அ டிவைன் என்கவுண்டர் என்று சொல்வார்கள். கடவுளோடு நம்ம ஒரு என்கவுண்டர் வைக்கிறோம், கடவுளோடு நம்ம இடைப்படுகிறோம், கடவுளோடு நம்மை தொடர்பு படுத்திக் கொள்கிறோம். அதற்காகத்தான் இந்த வழிபாட்டிற்கு நாம் இணைந்து வருகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இல்லை, ஆதி 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுள் ஆதாம் ஏவாளோடு தன்னுடைய நேரத்தை ஆண்டவர் செலவிடுகிறார். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே கடவுள் நடந்து வருகிற சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். இல்லை, கடவுள் மனிதர்களை சந்திக்கும்படியாக வருகிறார். தன்னுடைய வார்த்தையை கேட்கிற மனிதர்களோடு கடவுள் பேசுகிறார், அவர்களோடு கடவுள் இடைப்படுகிறார். இதுதான் வழிபாடு என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். காயினும் ஆபேலும் கடவுளை தன்னுடைய காணிக்கையின் வழியாக வழிபட்ட போது அவர்களாலும் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடிந்தது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இப்படி இஸ்ரேல் மக்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடவுளை வழிபடும் போதெல்லாம், உண்மையாய் வழிபடும் போதெல்லாம், உண்மையாய் தேடும் போதெல்லாம் ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்து கொண்டார்கள் என்கிற தரிசனத்தை தான் திருமறை முழுவதும் நாம் பார்க்க முடியும். 103ஆம் சங்கீதம் 1 வசனம் நம்ம எல்லாருமே அடிக்கடி சொல்கிறோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கடவுளை எப்படி ஸ்தோத்திரிக்க முடியும்? ஆண்டவரை வழிபடுவதின் வழியாக. கடவுளை நான் எப்போதும் ஆட்சிப்படுத்த முடியும்? ஆண்டவரை இணைந்து தொழுவதின் வழியாக. எனவே முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு மனதோடு ஆண்டவரை நாம் தேடும்படியாய் நாம் அழைக்கப்படுகின்றோம். அந்த ஒரு சிந்தனையோடு இந்த வழிபாட்டிலே நாம் பங்கேற்கும்படியாய் அழைக்கப்படுகின்றோம். பொதுவாக அந்த வழிபாடு எதற்கு என்று சொல்லும்போது ஒருத்தர் சொல்கிறார், நம்ம எல்லாருக்குமே பரலோகராஜ்யம் போகணுன்னு ஆசை இருக்குது. ஏற்கனவே கேட்டிருக்கேன் இல்லையா? பரலோகராஜ்யத்தில் போய் என்ன பண்ணுவோம்? போனால் பார்த்துக்கலான்றீங்களா? என்ன பண்ணுவீங்க பரலோகராஜ்யம் போனால்? நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லுங்களேன். ஆராதிப்பீங்க, அப்புறம் ஆராதிப்பீங்க, அப்புறம் ஆராதிப்பீங்க. அப்போ அங்கே என்ன செய்வோம்னா நமக்கு என்ன தெரியுது? கடவுளை வணங்கி கொண்டே இருப்போம். அது ஒன்று தான் தெரியுது. எவ்வளோ நேரம் தெரியாது. நம்மளால் முடியுமா? 2 மணி நேரம் ஆனால் டைம் பார்த்துட்டு கிளம்புறீங்களே, அங்கே போய் எப்படி காலையிலேருந்து சாயங்காலம் வரை ஆராதனை பண்ணிப்பீங்க? அதனால் நீங்களாம் போகாமல் இருந்தாலே நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். கஷ்டப்பட மாட்டீங்க? அங்கே போய் ஒரு 2.5 மணி நேரம் ஆண்டவரை புகழ்ந்து பாட முடியல, ஒரு அரை மணி நேரம் நிற்க முடியல. அங்கே போய் காலையிலேருந்து சாயங்காலம் வரை பாடினே இருப்பேன், ஆண்டவரை போற்றி கொண்டே இருப்பேன். நடக்குமா? பாருங்கள். அதனால்தான் ஆர்சி பொருள் என்று சொல்லக்கூடிய ஒரு இறையியலாளர் சொல்லும்போது நம்முடைய வழிபாடுகள் பரலோக ராஜ்யத்தினுடைய முன்சுவை என்று சொல்லுகிறார். அவர் worship should be a taste of slice of heaven. பரலோக ராஜ்யத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? இதை தாங்க பண்ணுவீங்க. பரலோக ராஜ்யத்தில் இப்படி தான் ஆண்டவரை மகிமைப்படுத்துவீர்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுவீர்கள், கடவுளுடைய வார்த்தையை கேட்பீங்க, ஆண்டவரோடு பேசுவீங்க. இதை தான் விண்ணுலக வாழ்க்கையிலே நாம் சென்று செய்ய போகிறோம் என்பதை இந்த மண்ணுலகிலே நம்மை உணர்த்தக்கூடிய ஒன்று தான் இந்த வழிபாடு. அதுக்கு தான் ஆண்டவரை நாம் தேடி வரோம், கற்றுக்கொள்கிறோம். விண்ணுலக வாழ்க்கைக்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் அழைக்கப்படுகின்றோம். இல்லை, அப்போஸ்தலர் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் யோவான் ஒரு தரிசனம் காண்கிறார். இந்த தரிசனத்தில் பார்த்தீங்கன்னா கடவுளை வழிபடுகின்ற ஒரு தரிசனமாக அந்த தரிசனத்தை அவர் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிங்காசனம் போடப்பட்டிருந்தது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அந்த சிங்காசனத்தின் மேலே யார் இருந்தார்? கடவுள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்.
இல்லையா? 4ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்றாரு, இதன் பின்பு நான் ஒரு காட்சியை கண்டேன், விண்ணகத்தில் ஒரு கதவு திறந்திருந்தது, நான் முதலில் கேட்ட அதே குரல் எக்காலம் போல முழங்கியது, விண்ணகத்தில் அரியணை ஒன்று இருந்தது, அதில் ஒருவர் வீற்றிருந்தார். இந்த அதிகாரம் முழுசா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த அரியணையை சுற்றியே அந்த வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கும். அந்த அரியணையை சுற்றியே பாடல்கள் பாடிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம் இல்லையா? 8ஆம் வசனத்தில் 11ஆம் வசனம் முழுசா நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுளை போற்றி பாடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காட்சியை தான் நாம் பார்க்க முடியும். அரியணையில் வீற்றிருப்பவரை, என்றென்றும் வாழ்பவரை அவை போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்திய போதெல்லாம் 24 மூப்பர்களும் அரியணையில் வீற்றிருந்தவர் முன் விழுந்து என்றென்றும் வாழ்கின்ற அவரை வணங்கினார்கள். தங்கள் பொன்முடிகளை அரியணை முன் வைத்து, எங்கள் ஆண்டவரே, எங்கள் கடவுளே, மாட்சியும் மாண்பும் வல்லமையும் பெற நீர் தகுதி பெற்றவர், ஏனெனில் அனைத்தையும் படைத்தவர் நீரே, திருவுளப்படியே அவை உண்டாயின, படைக்கப்பட்டன என்று சொல்லி பாடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கடவுளை முன்னிறுத்திய இந்த வழிபாடுகள் அமைந்திருந்தது. இன்றைக்கு நம்முடைய வழிபாடுகள் ஆண்டவரை மாத்திரமே முன்னிறுத்தி அமைந்திருக்கிறதா? கடவுள் தான் இந்த வழிபாட்டினுடைய மையமாக நான் வைத்திருக்கிறேனா? கடவுளை தான் என்னுடைய வாழ்வின் மையமாக, என்னுடைய வளர்ச்சியின் மையமாக நான் வைத்திருக்கிறேனா? கடவுளை மையப்படுத்திய வழிபாடுகள் தான் உண்மையான வழிபாடு. அதுதான் விண்ணகத்தில் நடைபெறக்கூடிய ஒரு வழிபாடு. அந்த வழிபாட்டை தான் மண்ணகத்திலும் நாம் பயிற்சியை எடுக்கும்படியாக, மேற்கொள்ளும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்க. இன்றைக்கு நம்முடைய வழிபாடுகளுடைய மையமாக கடவுள் இருக்க வேண்டும். கடவுளை மையப்படுத்திய வழிபாடுகளாக நம்முடைய வழிபாடுகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கப்படுகின்றோம். இந்த வழிபாட்டை குறித்து சொல்லும்போது 3 காரியங்களை முக்கியத்துவப்படுத்துவார்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா வர்ஷிப் ஆஸ் வர்ஷிப் என்று சொல்வார்கள். இந்த வழிபாட்டின் போது நம்ம என்ன அறிக்கை செய்கிறோம் என்று சொன்னால், கடவுள் ஒருவரே நிலையானவர், கடவுள் ஒருவரே ஆற்றல் கொண்டவர், கடவுள் ஒருவரே என்னை உருவாக்கினவர், என்னை படைத்தவர், என்னை பாதுகாத்து வருகிறவர் என்று சொல்லி ஆண்டவருடைய அந்த அவருடைய சுப்ரீம் குவாலிட்டி என்று சொல்லுகிறோமே, அதை ஏற்றுக்கொள்வது, கடவுளை ஏற்றுக்கொள்வது தான் வழிபாட்டினுடைய நோக்கம். அதனால தான் கடவுளை வணங்கினார்கள், கடவுளை வணங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். கடவுளை வணங்கினாங்கன்னா என்ன அர்த்தம்? பணிந்து கொண்டார்கள். பணின்னா என்ன பண்ணியிருக்கணும்? எப்போ அது பணிஞ்சிருக்கிறீங்களா ஆண்டவரை? நிற்கிறதே கஷ்டமாகுது நமக்கு. முழங்கால் படியிடுவோம்னு சொன்னால் என்ன பண்ணுறீங்க? எனக்கு தெரியல, அதனால தான் கேட்குறேன். இல்லை நான் தான் தமிழை தப்பாக புரிஞ்சுக்கணும். அவங்க முழங்கால் படியிடுவோன்னு சொல்கிறாங்க, லெட் அஸ் நீல் டவுன்றாங்க இங்கிலீஷ் சர்வீஸில். ஆனால் தமிழ்லேயும் உட்காந்துக்கிறீங்க, இங்கிலீஷ்லேயும் உட்காந்துக்கிறீங்க. ஏன் நம்ம என்ன பண்ண முடியல? பழகி போச்சு இல்லை? கடவுளோட பேசும்போது, கடவுளுடைய அறிக்கை செய்யும்போது இல்லை, என்கிட்டே வந்து உக்காரங்க, நான் கூட சொல்ல இல்லை, ஏன் நான் நிற்கிறேன்றீங்க, என் முன்னாடியே நிற்கணும்னு நினைக்கிறீங்களே, அப்போ கடவுள் முன்னாடி யோசிங்க. சில காரியங்கள் ஜெபிக்கணும்னா முழங்கால் படிக்கிட்டு தான் ஜெபிக்கணும். முயற்சி பண்ணலாம், முடியல நிற்கலாம். அப்போ அந்த வழிபாடுகள் அர்த்தமுள்ள வழிபாடுகளாக இருக்க வேண்டும். அதுதான் கடவுளை நம்ம ஏற்றுக்கொள்வது. இல்லை, ஒரு அதிகாரி முன்னாடி போய் நிற்கிறேன்னா அவருக்கு நம்ம மரியாதை தரோம்னு நினைக்கிறோம். இல்லை, இந்த ஆலய பணியாளர்கள் ஏதாவது உட்காருங்கன்னா கூட உட்கார மாட்டாங்க. முன்னாடி உட்காருங்கன்னா உட்காரதில் இல்லையா, வேண்டாம், எத்தனை முறை சொன்னாலும் உட்கார மாட்டாங்க. அப்போ கடவுளுக்கு முன்னாடி அதுதான் ஆண்டவருடைய அதிகாரத்தை, கடவுளுடைய மகிமையை ஏற்றுக்கொள்வதனுடைய அடையாளம் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். எனவே நம்முடைய வழிபாடுகள் கடவுளை மையப்படுத்தியதாக, கடவுளை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறோம். 2வது வர்ஷிப் ஆஸ் வர்க்ஷிப் என்று சொல்வார். அப்படின்னு என்ன அர்த்தம்? வழிபாடு கடவுள் நமக்காக செய்தவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முறைமை. என்ன செஞ்சார் ஆண்டவர் நமக்காக? என்ன பண்ணார் நமக்காக? உங்களெல்லாம் படைத்தவர் அவர் தான், உங்களை உருவாக்கினவர் அவர் தான். இல்லை, வெளிப்படுத்த விசேஷத்தில் தான் சொல்கிறாங்க, நம்மை உருவாக்கியவரே அவர் தான். அப்போவும் நீங்கள் நம்ம கீழ்ப்படையில். அதனால் தன்னையே கொடுத்து அவர் நம்ம என்ன பண்ணாரா? மீட்டு கொண்டார். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று தான் வழிபாடு. ஆண்டவர் என்னை உருவாக்கினார், ஆண்டவர் என்னை பாவத்தில் விழுந்தபோது தன்னையே கொடுத்து என்னை மீட்டு கொண்டார். அப்போ நான் யாருக்கு சொந்தமாக இருக்கிறேன்? கடவுளுக்கு சொந்தமாக இருக்கிறேன்.
கடவுளுக்கு சொந்தம்னு நினைக்கிறவங்க தான் என்ன பண்ணுறோம், இந்த வழிபாட்டில் வந்து பங்கேற்கிறோம். கல்லறைக்கு சொந்தம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வந்து சந்தக்காடு போட்டு போவாங்க. இப்போ கல்லறை தோட்டில் வச்சிடலான்னு நினைக்கிறேன் காணிக்கை பெட்டி இல்லை. அப்போ அந்த வழிபாடு கடவுள் எனக்கு செய்த நன்மைகளை ஏற்றுக்கொள்கிறேன் வரேன்னா அதான் நோக்கம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா வர்ஷிப் இஸ் எ வார்ஷிப் என்று சொல்லப்படுகிறது. என்ன அர்த்தம்னா, கடவுள் எப்படி இந்த உலகத்தின் மீது வெற்றி கொண்டார், தீமையின் மீது வெற்றி கொண்டார், அது ஒரு போராட்டம் தான், ஒரு ஸ்ட்ரகிள் தான் இல்லையா. கடைசி சத்ருவாகிய சாவை என்ன பண்றாரு, சிலுவையிலே கொன்று அழிக்கிறார். அப்போ இந்த உலக தீமையின் மீது ஆண்டவர் வெற்றி கொள்கிறார். எதெல்லாம் கண்டு நாம் பயப்படுகிறோமோ அதன் மீது கடவுள் வெற்றி கொண்டார். அப்போ நானும் கூட இந்த உலக தீமையை எதிர்க்கின்ற போராட்டத்தில் கடவுளோடு என்னை இணைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிக்கையிடுகிற ஒரு நிகழ்வு தான் வழிபாடு. அப்போ வழிபட வரும்போது கடவுள் தான் சுப்பீரியர் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். கடவுள் எனக்காக செய்த செயல்களை நான் உணர்கிறேன். கடவுள் செய்கின்ற செயல்களோடு என்னையும் நான் இணைத்துக் கொள்கிறேன். அதுதான் வழிபாடினுடைய அடிப்படை கூறுகள். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட இந்த திருமறை பகுதியின் வாயிலாக நாம் சிலவற்றை தியானிக்க முயற்சிக்கலாம். முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய ஆலயத்தை எருசலேமிலே கட்டி அதை கடவுளுக்கென்று இறையொப்படைப்பு செய்து அந்த இறையொப்படைப்பின் நாளின் போது ஆண்டவரை நோக்கி ஒரு விண்ணப்பத்தை சாலமோன் அரசர் ஏறெடுக்கிறார். அந்த நிகழ்வு தான் நமக்கு இங்கு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். இந்த நிகழ்வில் சாலமோன் அரசர் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறார் என்கிற செய்தி 22ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கலாம் இல்லையா. அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே எப்படி என் தந்தையினுடைய வார்த்தையை கேட்டு எப்படி எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறீர், எப்படி ஒரு ஆலயம் கட்டுவதற்கு எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர், எப்படியெல்லாம் உம்முடைய பண்பை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர் என்பதையெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். அது மாத்திரமல்ல, அநேக காரியங்களுக்காக அவர் அங்கே ஜெபம் செய்ய சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கிறார் இல்லையா. இங்கே வந்து யாராவது பாவம் செய்துவிட்டு வந்து ஜெபித்தா மன்னிப்பை தாருங்க, யாராவது பாதிக்கப்பட்டு வந்தால் அவங்களுக்கு நியாய தீர்ப்பு வழங்குங்கள் என்று சொல்லி கேட்கிறார். இல்லை, தோல்வி உற்று வரும்போது வெற்றியை தாருங்கள், மழை இல்லாமல் பஞ்சத்தினால் வாடும்போது நாங்கள் உம்மிடத்தில் கேட்கும்போது எங்களுக்கு மழையை தாருங்கள் இல்லையா. இப்படி பல காரியங்களை குறித்து அவர் வேண்டிக் கொள்கிறார். அது மாத்திரமல்ல, யாராவது மனம் நொந்து இந்த இடத்துல வந்து கோயிலை நோக்கி தன் கைகளை உயர்த்தி செய்யும் வேண்டுதலுக்கும் விண்ணப்பங்களுக்கும் செவிசாய்த்து அவர்களுக்கு நீர் நன்மையை தாரும் என்று சொல்லி அவர் வேண்டுகிறார். இப்படி பல செய்திகளை ஆண்டவிடத்திலே அவர் வேண்டிக் கொண்டார். இது எல்லாத்துக்கும் கடவுள் ஒரு பதில் தருகிறார் இல்லையா. ஏதோ சாலமோன் பலியிட்டு விட்டார், ஆலயத்திற்கு பெரிய கோயிலை கட்டிட்டார் என்பதற்காக சாலமோனுக்கு எல்லாவற்றையும் கடவுள் தரேன்னு சொல்லி சொல்லலை இல்லையா. 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிங்க. நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் செய்து, இல்லை வெறும் ஆண்டவரை வழிபட்டு விட்டால் மாத்திரம் போதாது, நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து உன் கட்டளைகளையும் நியாயங்களையும் கடைபிடித்து. இல்லை, அப்போ வழிபட்டு விட்டால் போதுமா, காணிக்கை போட்டுட்டா போதுமா, பாடல் பாடிவிட்டால் போதுமா, பயிற்சி எடுத்து விட்டால் போதுமா? இல்லை, அது அர்த்தமில்லாத வழிபாடுகளாக மாறிவிடுகிறது. ஆமோஸ் தீர்க்கதரிசன நூலில் நீங்கள் படித்து பார்க்கலாம். ஆனால் எது அர்த்தமுள்ள வழிபாடு என்று ஆண்டவர் சொல்கிறார் என்று சொன்னால், அவருடைய கட்டளைகளை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும், அவருடைய நியாயங்களையும் அவருடைய நீதிகளையும் செயல்படுத்தும் போது தான் அது அர்த்தமுள்ள வழிபாடுகளாக மாறுகிறது. அப்போ நம்ம ஒவ்வொருவரும் அர்த்தமுள்ள வழிபாடுகளை ஏறெடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வெறும் சடங்குகளின் வழியாக கடவுளை காண முடியாது. மாறாக கடவுளுடைய வெளிப்பாட்டை ஆண்டவருடைய வார்த்தைகளை பின்பற்றுவதன் வழியாக, அவருடைய கட்டளைகளை பின்பற்றுவதன் வழியாகத்தான் நம்ம ஆண்டவரை உணர்ந்து கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு கடவுளை வழிபடுகின்ற நாம் எப்படி ஆண்டவரை வழிபடுகின்றோம் இல்லையா. வேதத்தை படிக்கிறோம், வேத வசனத்தை நாம் கேட்கிறோம், இதன்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அதை தான் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இல்லை,
வெறும் வழிபாடு நமக்கு சந்தோஷம் ஆண்டவர் வழிபட்டதில். ஆனால் நம்ம வழிபடுறோம் அப்படின்றத பார்த்து கடவுள் சந்தோஷப்படுவாரா? நான் பாட்டு பாடினா ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாரா? இல்லை நான் ஜெபித்தால் கடவுள் ஏற்றுக்கொள்கிற மாதிரி என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? இல்லை நான் வேத வசனத்தை படித்தால் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிற மாதிரி என் வாழ்க்கை இருக்கிறதா? இல்லை எதையுமே பின்பற்றாமல் வெறும் வழிபாடுகள் வழியாக கடவுளை ஒருபோதும் பிரியப்படுத்த முடியாது. அதுதான் ஆண்டவர் சொல்றார். கடவுளை வழிபடுகிற நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய போதனைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் இந்த வழிபாடை நினைச்சு ஆண்டவர் அவருக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்கல. மாறாக இதெல்லாம் நீ கடைபிடித்தால் நீ என்ன பண்ணுவ? நீதி சட்டங்களையும் ஏற்பேன் முன்னிலையில் நீ நடப்பாயாகில் இஸ்ரவேலின் அரியணைகளை வீட்டிற்க ஒருவன் இல்லாமல் போக மாட்டான் என்று உன் தந்தை தாவீதுக்கு நான் சொன்னபடி இஸ்ரவேலின் மீது உன் ஆட்சி என்றென்றைக்கும் நிலைக்கும். நான் சொல்லிட்டேன். அதனால் நீ எப்படி வாழ்ந்தாலும் உனக்கு கிடைச்சிடாது. என் கட்டளையும் என் போதனைப்படி நீ நடந்தால் மாத்திரம்தான் நான் சொன்ன வாக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். அப்போதான் உன் சந்ததியிலே என்றென்றைக்கும் ஒருவர் அரசராக இருப்பார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஒருவேளை 6ஆம் வசனத்தில் 9:6 நீயோ உன் பிள்ளைகளோ என்னை விட்டு விலகி நான் உங்களுக்கு இட்ட விதிமுறைகளையும் நியாயங்களையும் பின்பற்றாமல் வேறு வழியில் சென்று வேற்று தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு ஊழியம் செய்தால் இஸ்ரவேலருக்கு அளித்துள்ள நாட்டில் இருந்து அவர்களை நான் என்ன பண்ணுவேன்? விடுத்து விடுவேன், விரட்டி விடுவேன். என் பெயர் விளங்க நான் புனிதமாக்கின இந்த கோயிலை என் பார்வையில் இராதபடிக்கு என்ன பண்ணிடுவாரா? தகர்த்து விடுவேன். இல்லை சாலமோன் அரசர் ஆலயத்தை கட்டின பிறகு அவர் சொல்றார், 127ஆம் திருப்பாடல் முதல் வசனத்தில் சொல்லும்போது அவர் பாடுற பாட்டு, கர்த்தர் வீட்டை கட்டராகில் அதற்கு கட்டுகிறவருடைய முயற்சி வீணாது. அப்போ யார் கட்டினது? இதை கர்த்தர் கட்டினார். கர்த்தர் கட்டினார்னா கர்த்தரே அதை என்ன பண்ணுவாராம்? இடிச்சு போடுவார். அதுதான் இந்த இடத்துல சொல்றார். இருக்குதா அந்த ஆலயம்? சாலமோன் ஆலயம் இருக்குதா இல்லையா? இல்லை. எங்கே போச்சு? இடிக்கப்பட்டு போய்விட்டது. சாலமோன் கட்டினதான் செருபாபேல் கட்டினார். திரும்ப செருபாபேல் கட்டினதான் மகா ஏரோது என்று சொல்லக்கூடிய அரசர் கிமு முதல் நூற்றாண்டில் அதை புதுப்பித்தார். 70 அது முற்றிலுமாக இடிக்கப்பட்டது. நீங்கள் ஆலயம் இல்லை. எப்போ இந்த ஆலயம் இடிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, என்னை பின்பற்றாமல் என் கட்டளைகளை பின்பற்றாமல் வேற்று தெய்வ வழியிலே நீங்கள் பின்பற்றி உங்களுடைய வாழ்க்கை என்னை விட்டு விலகமானால் நானே அதை இடித்து போடுவேன். அப்போ பாருங்க, இப்படி இருக்கக்கூடிய நீங்கள் என் வார்த்தையை பின்பற்றாத நீங்கள் என்னை வழிபடுவதை நான் விரும்பவில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அதனுடைய அடையாளம் தான் இந்த ஆலயத்தை நான் இடித்து போடுவேன். இதுக்கு சில நேரங்களில் ஆலயத்தை யாரோ ஒருத்தர் கட்டுறதில்லை. சில நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், அந்த ஐயர் கட்டுவார், அந்த ஐயர் கட்டுவாங்க, அவங்க கட்டுவாங்க. கர்த்தர் ஆலயத்தை கட்டணும். கடவுள் கட்டார்னா நம்ம ஆண்டவரை வணங்கணும், நம்ம கடவுளை தேடணும். அப்ப என் மக்களுக்காக ஒரு இடம் வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்ந்து அதை கட்டுவார். அதுதான் சாலமோனுடைய வாழ்க்கையில நாம பார்க்கிறோம். அப்போ வெறும் வழிபாடுகள் அல்ல, கடவுள் யார் என்பதை நாம் விளங்கி கொண்டோமானால் கடவுள் யார் என்பதை நம்முடைய வாழ்க்கையின் வழியாக வெளிப்படுத்தும்படியாய் நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது நம்ம படிக்க கேட்ட வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் இல்லையா? சியோன் மலை மீது ஆட்டுக்குட்டியை நிற்க கண்டேன். அதன் பெயரையும் அதனுடைய தந்தையின் பெயரையும் தங்களது நெற்றியில் பொறித்திருந்த 1,44,000 பேர் அதனுடன் இருந்தனர். பின்பு விண்ணகத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன். அது பெருவெள்ளத்தின் இரைச்சல் போலவும் பேரிடி முழக்கம் போலவும் யாழை மீட்டுவோர் எழுப்பும் இசை போலவும் ஒலித்தது. அந்த 1,44,000 பேர் என்ன பண்ணாங்களாம்? ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக புதியதோர் பாடலை பாடினார்கள். மண்ணுலகிலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்ட அவர்களை தவிர வேறு யாராலும் அந்த பாட்டை கற்றுக்கொள்ள இயலவில்லை. என்ன அர்த்தம்? விலை கொடுத்து மீட்கப்பட்டவர்கள். என்ன விலை? என்ன விலை கொடுத்து நம்மளெல்லாம் மீட்டிருக்கார் ஆண்டவர்? தன்னுடைய சொந்த மகனையே நமக்காய் கொடுத்து, ஆண்டவர் இயேசு தன்னையே கொடுத்து நமக்காக மீட்டிருக்கிறார். அப்போ விலை கொடுத்து மீட்கப்பட்டவர்கள் இந்த மீட்பின் மகிழ்ச்சியில பங்கேற்பவங்க தான் எங்க போவாங்களாம்? விண்ணுலகிற்கு செல்வார்கள். அதனால தான் அந்த விண்ணுலகிலே அவர்கள் மீட்கப்பட்டவர்கள் மாத்திரமே பாடக்கூடிய பாடலை அவர்கள் அங்கு இணைந்து பாடுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம்.
அவங்க பாருங்க, இந்த உலக வாழ்க்கையில் இருந்து மகிழ்ச்சியிலிருந்து தன்னை தனிமைப்படுத்தி கொண்டவர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அது மாத்திரமல்ல, அவங்க என்ன பண்ணாங்களாம், ஆட்டுக்குட்டி சென்ற இடமெல்லாம் அதை பின்தொடர்ந்தவர்கள். ஆட்டுக்குட்டிக்கு உரிய முதற்கனியாக மனித குலத்திலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்டவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதற்கனினா படிங்க அந்த வசனத்தை, 4ஆம் வசனம். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. உலக அந்த மகிழ்ச்சியை துறந்து விட்டவர்கள். அப்புறம் கற்புள்ளவர்கள் இவர்களே. கற்புள்ளவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும், ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் பின்பற்றுகிறவர்கள். இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்கப்பட்டவர்கள். யாரோ அவங்க எப்படி மீட்கப்பட்டாங்க? முதல் பலனா எப்படி மீட்கப்பட்டாங்க? இந்த முதல் நூற்றாண்டில் கிறிஸ்துவனாக இருப்பது எளிதான ஒரு காரியம் அல்ல. கிறிஸ்துவர்களாக இருந்தவர்கள் இரத்த சாட்சிகளாக கொல்லப்பட்டார்கள். அப்போ இந்த 144,000 பேரும் ஆண்டவர் இயேசுவை அறிக்கை செய்ததினாலே கல்லெறி உண்டு, வாளால் அறுப்புண்டு, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவர்கள். அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, ஆண்டவரை ஏற்றுக்குனா இன்னைக்கு நம்ம என்ன சொல்கிறோம் உலகத்தில்? கடவுளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ என்ன ஆகும்? உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய நோயெல்லாம் குணமாயிடும், நீங்கள் என்ன பண்ணலாம்? வசதியாக வாழலாம். இதெல்லாம் உண்மையாக இருந்தால் இன்றைக்கி எல்லோரும் என்ன ஆகிட்டுருப்பாங்க? கிறிஸ்தவங்களாக ஆகியிருப்பாங்க. நாமே சொல்கிறது. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இரத்த சாட்சிகளாக கொல்லப்படுகிறார்கள், தன்னுடைய விசுவாசத்து நிமித்தமாக துன்புறுகிறார்கள். சீடர்களும் அப்படி தான் ஆசையாக வந்தாங்க, தேசத்தை பிடிச்சிடுவாரு, நம்மெல்லாம் அமைச்சர்களாக மாறிவிடலாம் என்று சொல்லி. ஆனால் உலகத்தை நியாய தீர்ப்பு செய்வதற்காக கடவுள் அவர்களை தெரிந்து கொள்கிறார். மண்ணுலக வாழ்க்கைக்காக அல்ல, விண்ணுலக வாழ்க்கைக்காக கடவுள் அவர்களை தெரிந்து கொள்கிறார் இல்லை? அப்போ ஆட்டுக்குட்டியை பின்தொடர்ந்தவர்கள், அவரால் மீட்கப்பட்டவர்கள், இரத்த சாட்சிகளாக முதலாக மரித்தவர்கள். அப்போ கடவுளுக்காக தன்னை இழக்கிறவர்கள் எங்கே போகிறாங்களா? விண்ணுலகிற்கு செல்கிறார்கள். இந்த இடத்துல வந்த வழிபட்டா கொல்லப்படுவோன்னு நினைச்சு வராங்க பாருங்க. ஆண்டவுடைய பந்திலே பங்கேற்றால் சாகடிக்கப்படுவோன்னு வராங்க பாருங்க. அப்படி சாகடிக்கப்பட்டவர்களை இந்த மண்ணுலக வழிபாட்டில் வந்து தங்களுடைய வாழ்க்கையை இழந்தவர்களை விண்ணுலக வழிபாட்டிற்கு ஆண்டவர் கொண்டு போறார். அங்கே கடவுள் அவர்களுக்கு பாட சொல்றார். அங்கே கடவுள் அவர்களுக்கு வழிபாட்டில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகளை கடவுள் கொடுப்பதை நாம் பார்க்கலாம். கடவுளுக்காக அந்த துன்புறுத்தலை ஏற்றுக்கொண்டவர்களாக அந்த மக்கள் இருக்கிறார்கள். அப்புறம் தொடர்ந்து படிங்க. இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவருடைய வாயில் என்ன காணப்படவில்லையா? கபடம் என்னது? பொய் பேசுறது. 2025 ஜனவரி 1 பொய்யே பேசலன்றவங்க எல்லாம் கை தூக்குங்க. இல்லை, யாராவது எதனா ஹெல்ப் கேட்டால் கூட சில நேரத்தில் இல்லைன்னு பாருங்க. அது பேர் என்னது? பொய். அப்போ பொய்னா எல்லாருக்குமே தெரியுதுல்ல, அது பேர் தான் கபடம். பொய் பேசினா எங்கே போக முடியாதா? நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. இல்லை, அவருடைய வாயில் கபடமே இருந்ததில்லை. ஏனென்று சொன்னால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசு இல்லாதவர்களாக இருந்தார்கள், தூய்மையானவர்களாக இருந்தார்கள், பரிசுத்தராக இருந்தார்கள். இல்லை, அப்படிப்பட்டவங்க தான் எங்கே போக முடியுமா? விண்ணுலக வாழ்க்கையை நோக்கி போக முடியும். அப்போது இந்த வழிபாட்டிலே பங்கேற்கக்கூடிய நாம் இந்த வழிபாட்டுடைய உண்மையான அர்த்தத்தை உணர்ந்து உண்மையாய் வாழும்போது, கடவுள் மேலே நம்ம வச்சிருக்கிற அன்பின் நிமித்தமாக நம்மை இழக்க கொடுக்கும்போது, கடவுள் மண்ணில் மாத்திரமல்ல விண்ணிலும் அவரை வழிபடக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். நிறைவாக நம்ம படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியில் நாம் பார்க்கிறோம். மார்க் 3ஆம் அதிகாரத்தில் வழிபாட்டினுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். மார்க் 3ஆம் அதிகாரத்திலையும் மார்க் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலையும் 2 பிரச்சனை. ஆண்டவரோடு யூத சமய தலைவர்கள் மோதுகின்ற ஒரு போங்கை நாம் பார்க்கலாம். 2 இடத்துல என்ன பிரச்சனை வருது? எதை குறித்து பிரச்சனை? ஓய்வு நாளை குறித்து பிரச்சனை. ஓய்வு நாள் என்ன பண்ணிட்டாங்க?
இல்லையா? ஓய்வு நாள் சட்டம், ஆண்டவர் சொல்கிறார் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனால் ஓய்வு நாளில் எதெல்லாம் செய்யக்கூடாது என்பதை குறித்து ஏறக்குறைய 39 பணிகளை செய்யக்கூடாது என்று சொல்லி அவங்க ஒரு சட்டங்களை, துணை சட்டங்களை ஏற்றிருந்தார்கள். இது கட்டளை, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ பரிசுத்தம்னா என்னங்க, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி சில கட்டளைகளை பரிசேயரும் சதுசேயரும் எழுதி வச்சுருந்தாங்க. அப்போ அதை அவங்கக்கிட்ட தான் போய் கேட்கணும். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, பசி எடுத்தாலும் கூட உணவை ஆயத்தம் செய்யக்கூடிய பணியை நீங்கள் செய்யக்கூடாது, சமைக்கக்கூடாது. இன்றைக்கி அந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மாலை 6 மணிலேருந்து 6 மணி, அதுதான் ஒரு நாள் அந்த கணக்கெடுப்பு இதை முறைப்படி பார்த்தீங்கன்னா. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, சனிக்கிழமை 6 மணிலேருந்து சமைக்க மாட்டாங்க. அன்றைக்கி ஸ்கூல்லாம் கூட 3 மணிக்கு விட்டுடுவாங்க, செவன்த் டே எல்லாம் சீக்கிரமாக. சமைக்காத ஏற்கனவே சமைத்தவற்றை தான் என்ன பண்ணுவாங்க, உட்கொள்வார்கள் 6 மணி வரை. அந்த மாதிரி சட்டங்கள் இருக்கிறது. எடை தூக்கலாமா, ஆடு மாடு கூட்டிகிட்டு போகலாமா, விறகு எடுக்க முடியுமா, கடைக்கு போக முடியுமா, இல்லை ஒரு தேங்காய் இருக்குது அந்த தேங்காய் உரிக்கலாமா, இதெல்லாம் வேலை தானே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பலவிதமான சட்டங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த சட்டத்தின்படி உணவை தயாரிக்கக்கூடாது. அந்த கதிரை எடுத்து அதை கொய்து சாப்பிடுவது ஒரு வேலை. இந்த வேலையை இவர்கள் செய்து விட்டார்கள் என்று சொல்லி இங்கே குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வழக்கம் போல் ஓய்வு நாளிலே தொழுகை கூடத்திற்கு அவர் செல்கிறார். சினகாக் என்று சொல்வார்கள், ஜபாலயம். ஜபாலயம்னா என்ன அர்த்தம்னா, பலி இருக்காது. அந்த இடத்துல ஆண்டவரை புகழ்ந்து பாடுவாங்க, ஜெபிப்பாங்க, கடவுளுடைய வார்த்தைகளை படித்து அதற்கான விளக்கங்கள் அங்கே கொடுக்கப்படும். பலி இருக்காது. எருசலேம் ஆலயத்தில் மாத்திரம்தான் பலியிடுவார்கள். அதனால தான் ஜப ஆலயம், ஜபங்கள் மாத்திரமே நடைபெறும் என்பதனால அங்கே ஆண்டவர் இயேசு போகிறாரு. அந்த இடத்துல சிலர் என்ன பண்ணியிருக்காங்க, கை சூம்பிய ஒருவர் இருந்தார். அப்போ சிலர் இயேசுவின் மீது எதுக்காக வந்தாங்களா, 2ஆம் வசனம் படிங்க. அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். பாருங்க, ஓய்வு நாளின் போது அவர் இந்த மனிதனை சொஸ்தமாக்கினால் அவர் மீது என்ன பண்ணலாம், குற்றம் சுமத்தலாம் என்று சொல்லி சில பேர் என்ன பண்ணாங்களாம், நோக்கமாயிருந்தார். இன்னைக்கு நம்முடைய நோக்கம்லாம் என்ன இருக்குது, என்ன நோக்கத்துக்காக ஆலயத்துக்கு வரோம்? இல்லை, அன்னைக்கு கொஞ்சம் பேர் உட்காந்துருந்தாங்க. இதுக்கு குற்றம் பிடிக்கிற நோக்கோடு யாராவது எதனா குறை சொல்லலாமா? இயேசுவின் மீதே குற்றம் சுமத்துறதுக்கு ஒரு கூட்டம் சுற்றி நின்றப்போ அவர் பின்னாடி வந்து எங்கள் மேலே சுமத்துறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்படி பண்ணாங்கன்னா நாங்களாம் பாக்கியவான்கள்னு சொல்கிறார் ஆண்டவர், இல்லை? அப்போ பாருங்கள், இன்றைக்கி நம்முடைய நோக்கம் எப்படி இருக்கிறது? கடவுளை வழிபடணும்னு வருமா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும்னு வருமா, என் வாழ்க்கை ஆண்டவர் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும், இல்லை நான் விண்ணுலக வாழ்க்கைக்கு என்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஆண்டவருடைய ஆலயத்திற்குள் வருகிறோமா, அல்லது ஏதேனும் குற்றம் கண்டுபிடிக்கலாம், இல்லை என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்கலாம், இல்லை நான் ஒருத்தரை செட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அவர் என்ன சண்டை போடுறான்னு பார்க்கலாம், இல்லை முழுமையாக வருமா? யோசனை பண்ணி பாருங்க. அங்கே உட்காந்து 10 பேர் செல்ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க, பார்க்கிங்கில் உட்காந்து 10 பேர் செல்ஃபோன் பார்த்துட்டு இருக்கோம். வந்து உக்காந்துட்டு அப்புறம் டீ கடைக்கு போய் டீ குடிச்சு வந்து உக்காந்துருது. இல்லை அதுக்காக வரோம் கோழிக்கு? அதை விட வராமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் என்ன பண்ணுவேன், என்னை கனவீனம் பண்ணுகிறவர்களை ஆண்டவர்கிட்ட வந்து கனவீனம் பண்ணணும், இல்லை அவர்கிட்ட வந்து சாபத்தை வாங்கி போகணுன்றதுக்காக நம்ம ஆலயத்துக்கு வரோம். ஆலயத்துக்கு வரும்போதே வெளியே உட்கார்றது, உள்ள இடம் இருக்குது, இங்கே தாங்க எனக்கு நல்லா இருக்குது, கடைசி வரை இங்கே தான் இருப்பேன் நினச்சிட்டு போயிட்டேன். இல்லை, ஒரு ஸ்கூல் போய் நம்ம பிள்ளைங்க வெளியே உட்காந்தா பரவாயில்லப்பா வெளியே இருன்னு சொல்லுவோமா? இல்லை ஒரு தியேட்டருக்கு போகிறீங்க, போகாத மாதிரி இருக்காதுங்க, வீட்டிலே வச்சுன்னுக்கிறீங்க, பக்கத்து ரூமில் நின்று பார்க்குறேங்க, பக்கத்து ரூமில் நின்று சவுண்டு கேட்டுக்கிறேங்க, சொல்லுவோமா? அதை விட ஆலயம் நமக்கு இதாகிடுச்சுல்ல.
எப்படி நம்முடைய வாழ்க்கை முறை இருக்கிறது? உட்காருவோம், கொஞ்ச நேரத்தில் எழுந்து போவோம், கொஞ்ச நேரத்தில் வரும். ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சா இப்போ யாருடைய சத்தத்தை கேட்க வருகிறோம்? ஃபோன் ஆன்லேயே வச்சுட்டு யார் எப்போ ஃபோன் பண்ணுவாங்க இல்லை? அப்போ நம்முடைய வழிபாடுகள் எப்படி இருக்கிறது? இல்லை, சிலருக்கு எப்படி இருந்துச்சு? ஆண்டவர் இயேசு மீது குற்றம் சுமத்தலாம் என்கிற நோக்கத்தோடு சிலர் இருந்தார்கள். இல்லை, அவர் என்ன செய்ய போறாருன்னு தெரியும். என்ன செய்கிறாரு? சட்டங்களை அல்ல, யாராவது ஒருத்தர் சுகவீனமாக இருந்தால் அவர்கள் மீது கரிசனை காட்டுவார்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்துச்சு. அப்போ அதை எதிர்பார்ப்போடு குற்றம் சுமத்தலாம். இன்னைக்கு என்னுடைய நோக்கம் என்ன, நோக்கத்தோடு இந்த வழிபாட்டிலே நான் பங்கேற்று கொண்டிருக்கிறேன். ஒருவேளை என்னை ஏமாற்றலாம், மனுஷர்களை ஏமாத்திடலாம். உங்களுடைய இருதயங்களை கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன நோக்கத்தோடு இந்த வழிபாட்டிலே நான் பங்கேற்று கொண்டிருக்கிறேன், எந்த நோக்கத்தோடு நான் அமர்ந்திருக்கிறேன், எந்த நோக்கத்தோடு நான் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இல்லை, அடுத்து என்ன பண்றார் பாருங்க ஆண்டவர். அந்த கை சும்பியவரை நோக்கி எழுந்து நில்லும் என்று சொல்லுகிறார் இல்லையா? அவர் எழுந்து நின்ன உடனே அவர் என்ன கேட்கிறார் பாருங்க 5ஆம் வசனத்தில். அவர்களுடைய இருதய கடினத்து நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அவன் கை மறுக்கையைப் போல சுஸ்தமாயிற்று. பாருங்க, அவங்கள பார்த்து கேட்கிறார், ஓய்வு நாள் ஆண்டவருடைய நாள் என்று சொல்லுகிறீர்களே, இந்த நாளில் நன்மை செய்யலாமா தீமை செய்யலாமா? உயிரை காக்கலாமா அழிக்கலாமா? எதை செய்யலாம் எதை செய்யலான்னு கேட்கிறப்போ எப்படி இருந்தாங்களா? பேசாதிருந்தார்கள். சில நேரத்தில் நீங்கள்லாம் இருக்கிறீங்க பாருங்க, என்ன நடந்தாலும் எனக்கு என்னப்பா, நான் அவர் கோச்சுப்பாரு, இவர் கோச்சுப்பாரு. இல்லை, பவுல் சொல்கிற மாதிரி நான் பவுலை சார்ந்தவன், நான் அப்போலோவை சார்ந்தவன். எத்தனை பேர் எந்த டீமில் இருக்கிறீங்கன்னு தெரியும் உங்களுக்கு. இயேசுவின் டீமில் எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு தெரியும். சபையில் அப்படி சொல்கிறோமே, சில நேரத்தில் நம்ம வெட்கப்பட வேண்டாம். பவுல் அவங்களுக்காக ரத்தம் சிந்தினான், பவுல் கேட்கிறார். அப்போலோ அவங்களுக்காக சிலுவையை சுமந்தான். பவுல் நெட்டான், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். தேவனுடைய சபைன்னு சொல்கிறோம், கடவுளுடைய சபைன்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்குள்ளே நமக்கு என்ன இருக்குது? டீம் லீடர் வரக்கூடாது, இன்றைக்கி ப்ரேயர் போகக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? வரமாட்டோம். யோசிங்க, யாருக்காக வரும்? தனி மனிதனுக்காக வரும்? இப்படியெல்லாம் பண்ணிட்டு வந்து வழிபட்டால் கடவுள் நம்முடைய வழிபாட்டை ஏற்றுக்குவாரா? நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? ஆண்டவர் மேலே வச்ச அன்பின் நிமித்தமாக இந்த வழிபாட்டிலே பங்கேற்க வேண்டும். இன்னொருத்தர் வான்னா வர்றது, இன்னொருத்தர் வராதன்னா வராமல் இருக்கிறது வெட்கப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இல்லை, உண்மையான இருதயத்தோடு கடவுளை தேடுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அமைதியாக இருக்கிறாங்க, உடனே என்ன வருது ஆண்டவருக்கு? சினத்துடன், சினம்னா என்னது? கோபம். கோபம் வரலாமா வரக்கூடாதா? வரணும். இந்த கோபத்தை, ஆண்டவர் இயேசுவின் கோபத்தை வேத அறிஞர்கள் சொல்லும் போது இட்ஸ் அ ஹோலி ஹேங்கர், பரிசுத்தமான கோபம் என்று சொல்கிறார்கள். சுயநலத்திற்காக இல்லை, எனக்கு ஒன்று கிடைக்கலன்றதுக்காக சண்டை போடல, என் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக சண்டை போடல, எனக்கு அதிகமாக வேணும்னு சொல்லி சண்டை போடல, எனக்கு ஒன்று கிடைக்கலன்றதுக்காக அவர் சண்டை போடல. மாறாக பசியாய் இருக்கிறவர்கள் உணவு சாப்பிடுவதற்காக இந்த ஓய்வு நாள் சட்டத்தை மீறினால் என்னப்பா? மனித நேயம் தான் முக்கியம். மனிதனுக்கு உணவு தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். மனிதனுக்காக படைக்கப்பட்டது என்னது? ஓய்வு நாள். ஓய்வு நாளுக்காக மனிதன் என்ன பண்ணல? படைக்கப்படவில்லை. அதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல தெளிவாக சொல்றார். அதனால தான் 26ஆம் வசனத்தை இன்னும் எக்ஸாம்பிளோட சொல்றார் இல்லையா? தாவீது அபியத்தா தலைமை குருவாக இருந்தபோது இறை இல்லத்திற்கு சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா? கடவுள் அதை ஏற்றுக்கொண்டார். கடவுள் ஒருபோதும் அதுக்கு என்ன செய்யல? எதிர்ப்பு தெரிவிக்கல. கடவுள் ஒருபோதும் அவர்களை தண்டிக்கவில்லை. ஏன்னா நம்மை உண்டாக்கிய ஆண்டவருக்கு நமக்கு பசி எடுக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதற்கு சட்டங்கள் அவசியம் அல்ல.
குறைபாடுகளோடு இருக்கக்கூடிய மனிதன் ஆண்டவருடைய சித்தம் இல்லை. சில நேரத்தில் நம்ம சொல்லிடுறோம் ஈஸியாக, இவர் பார்வை இல்லாமல் இருப்பது கடவுளுடைய சித்தம், இவர் காது கேட்காம இருக்கிறது கடவுளுடைய சித்தம், நீங்கள் துன்மார்க்கமாய் வாழ்வது கூட ஆண்டவருக்கு சித்தம் கிடையாது. அதனால தான் துன்மார்க்கனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று ஆண்டவர் சொல்றார். மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால தான் நீடிய பொறுமையோடு அவர் நமக்காக காத்திருக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். கையை நீட்டுன்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு? நீட்டினோன்னு அந்த கை என்ன ஆயிடுச்சு? ஆயிடுச்சு. பாருங்க, அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவருடைய பிடிவாத உள்ளத்தை கண்டு வருத்தப்படுறார். இப்படியெல்லாம் இருக்கிறாங்களே, கடவுளை வழிபடக்கூடிய ஜனம், ஜெப ஆலயத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஜனம், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஜனம், தீமைக்கு துணை செய்கிற ஜனமாய் இருக்கிறார்களே என்று சொல்லி அவர் அங்கே வருத்தம் அடைகிறார். வருத்தம் அடைஞ்சு கையை நீட்டுன்னு சொல்றார். நீட்டிய கை என்ன ஆச்சா? மறு கையை போல நலமடைந்தது. ஆறாம் வசனம் என்ன நடந்துச்சு? உடனே பரிசேயர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்கள். அவர் என்ன செஞ்சாரு? எல்லாம் வழிபாட்டில் பங்கேற்ற கூட்டம் தான். நம்பிக்கையோடு அந்த வழிபாட்டில் பங்கேற்ற கூட்டம் இருந்துச்சு. குறைகளோடு வந்து தன்னுடைய விசுவாசத்தின் நிமித்தமாக ஆண்டவரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்ட கூட்டம் இருந்துச்சு. இயேசுவை குற்றப்படுத்தலாம் என்கிற எண்ணத்தோடு வந்த கூட்டம் இருந்துச்சு. அந்த வழிபாடு முடிந்த பிறகு சமய தலைவர்கள், அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசியலாளர்களோடு சேர்ந்து, ஏரோதியர் என்று சொல்லக்கூடியவர்கள் அரசர்களாக இருந்தார்கள், அவர்களோடு இணைந்து இயேசுவை கொலை செய்யலாம் என்று சொல்லி அவருக்கு எதிராக என்ன பண்ணாங்களாம்? சூழ்ச்சி செய்ய. எல்லாமே இந்த வழிபாட்டில் பங்கேற்ற ஒரு கூட்டம். இன்னைக்கு நான் எந்த கூட்டத்தில் இருக்கிறேன்? இயேசுவின் சீடனாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா, இல்லை ஆண்டவர் இயேசுவை போல பிறருக்காக தன்னை கொடுப்பதற்கான ஒரு அர்ப்பணிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிபாடாக இந்த வழிபாட்டை நாம் பயன்படுத்திடலாம், இல்லை பிறரை குற்றம் சாட்டலாம் என்கிற நோக்கத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய கூட்டமாய் நான் இருக்கிறேனா, இல்லை எப்படி இயேசுவை ஒழித்து கட்டலாம் என்று சொல்லி இணைந்து கொண்ட கூட்டத்திலே ஒருவனாக நான் அமர்ந்து கொண்டு இருக்கிறேனா? ஆண்டவரை வழிபட வந்திருக்கக்கூடிய நான் எந்த கூட்டத்திலே இருக்கிறேன்? அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிறருக்காக ஆண்டவர் இயேசு இந்த ஸ்ட்ரகலை மேற்கொள்கிறார். அப்போ என்னுடைய வழிபாடுகள் பிறருக்கான. அப்போ அவரை மாதிரி இருக்குன்னா அவர் கூட இருக்கணும். அவரை போல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அவரை போல வீணாக குற்றம் சுமத்துகிற மக்களுக்கு எதிராக அவரோடு கூட இணைந்து நாமும் போராட வேண்டும். அந்த ஒரு சிந்தனை தான் இந்த திருமறை பகுதியிலிருந்து நாம் எதிர்பார்க்கப்படுகின்றோம். எனவே நம்முடைய வழிபாடுகள் அர்த்தமுள்ள வழிபாடுகளாக, ஆண்டவர் ஒருவரே மாட்சிக்குரியவர் என்ற வழிபாடிலே நம்மை தாழ்த்தி அவரை உயர்த்தி பங்கு பெறுகிற வழிபாடுகளாக நம்முடைய வழிபாடுகள் இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை, இந்த மண்ணுலக வாழ்க்கையில் உண்மையோடு அவரை வழிபட்டால் விண்ணுலக வாழ்க்கைக்கு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவருடைய சிலுவை மரணத்தின் வழியாய் நம்மை மீட்டு கொண்டதை போல தொடர்ந்து அவரை பின்பற்ற வேண்டும். அதனால் வருகிற துன்பங்களை ஏற்றுக்கொள்ளும் போது விண்ணுலக வாழ்க்கையை அவர் நமக்கு கொடுப்பார். பிறருடைய நன்மைக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். இது ஆண்டவருடைய நாள், பிறருக்கு நன்மை செய்ய வேண்டிய நாள் என்று சொல்லி. ஏன்னா ஒரு முறை ஒரு குரு என்ன பண்ணாரா, காடுகளில் சென்று தவம் இருந்தார். என்ன தவம் இருந்தார்னா, கடவுளே நீர் எப்படியாவது நான் என்ன பண்ணணும், உம்மை காண வேண்டும் என்று சொல்லி அவர் தவம் இருந்தாராம். நாட்கள் சென்றது, கடவுளை அவரால் காண முடியவில்லை. விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பல நாட்கள் சாப்பிடாமல் கடுந்தமும் இருந்தார். அப்போ அந்த வழியாக ஒரு வேடன் வருகிறார். பலமுறை இவரை பார்க்குறாரு. இவர் எப்போதுமே கண்களை மூடி தியானத்தோடு இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, ஒரு முறை சொல்லிவிட்டு, ஐயா இது பயங்கரமான காடு, தினந்தோறும் பல வனவிலங்குகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், ஏதாவது வந்து உங்களுக்கு தீமை செய்துவிடும், நீங்கள் தயவு செய்து போய்விடுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அவர் சொல்கிறாரு, ஏன்பா வந்தியா, வேலையை பார்த்தியா, போ, நீ எல்லாம் வந்து என் கூட பேசுறதுக்கு கூட உனக்கு தகுதி கிடையாது, நான் எவ்வளவு பரிசுத்தமானவன், கடவுளை காண்பதற்காக நான் இந்த இடத்துல தவம் இருந்து கொண்டிருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்கிறார். அப்போது அவர் சொல்கிறாரு, கடவுளை பார்க்கறதுக்கு தான் தவம் இருக்கிறீங்களா? ஆமான்னு. அப்போ அந்த வேடன் சொன்னால், சரி நான் வேணா ஜெபம் பண்ணுறேன், கடவுளை பார்த்துட்டா நீங்கள் போயிடுவீங்களா அந்த இடத்த விட்டுன்னு கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, எனக்கே ஆண்டவர் என்ன பண்ணல, தரிசனமாகலை, போயும் உயிரை கொன்று வாழ்கிற இவனுக்கா தரிசனமாவார் என்று சொல்லி கடவுளை பார்த்துட்டா நான் போயிடுறேன்பான்னார். அப்போ அந்த வேடன் அதே இடத்துல முழங்கால் படிட்டு ஒரு ஜெபம் பண்ணார். ஆண்டவரே பாவம், இவர்
நீர் வந்துட்டா இவர் போயிடுவார், இவர் உயிர் பழிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண கடவுள் உடனே என்ன பண்ணாரா? அவருக்கு தன்னை தரிசனமாக்கினார். கடவுளை பார்க்கணும்னு நினச்சவருக்கு என்ன ஆகிருக்கணும்? சந்தோஷம் வந்திருக்கணும். ஆனால் அவருக்கு என்ன வந்துச்சான்? கோவம். என்னன்னு வந்துச்சு கோவம்? நான் இவ்வளோ நாள் கூப்பிட்டுக்கிறேன், அப்போனா நீ வரல, போய் இவன் கூப்பிட்டா உடனே வந்துட்டியா அப்படின்னு கோவம் வந்துச்சு. அப்போ ஆண்டவர் சொன்னாரா, நீ யாருக்காக என்னை கூப்பிட்ட? உனக்காக என்னை கூப்பிட்ட. சுயநலத்தோடு வாழ்கிறவர்களுக்கு நான் என்னை ஒருபோதும் வெளிப்படுத்துவதில்லை. ஆனால் இந்த வேடனோ உன் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நான் தரிசனமாக வேண்டும் என்று சொல்லி என்னை அழைத்தார். உனக்காக என்னை கூப்பிட்டார், அவருக்காக என்னை கூப்பிடல. அப்போ பிறருக்காக யார் என்னிடத்தில் வேண்டுகிறார்களோ அவர்களுக்கு நான் என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு நம்முடைய வழிபாடுகளும் சுயத்திற்கான வழிபாடுகளாக இல்லாமல் கடவுளுடைய திருப்பெயருக்கு மாற்று உண்டாகக்கூடிய வழிபாடுகளாக, பிறருக்கு வாழ்வு தரக்கூடிய வழிபாடுகளாய் அமைய ஆண்டவர் நமக்கு உணர்வை தருவாராக. செபிப்போம். நிறைந்த ஆண்டவரே, இந்த மணமக்களோட நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை வழிபடுவதற்கு நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த ஐக்கியத்திற்காக, இந்த ஆலயத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், நீர் ஒருவரே மாட்சிக்குரியவர், நீர் ஒருவரே என்னுடைய புகழ்ச்சிக்குரியவர், என்னுடைய வாழ்வுக்குரியவர் என்பதை உணர்ந்து உம்மை மாத்திரமே உயர்த்தும்படியான வழிபாடுகளாக என்னுடைய வழிபாடுகள் அமைய நீர் எங்களுக்கு உணர்வைத்தார். என்னுடைய வாழ்வுக்காய் கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவை ஆண்டவரே இரத்த சாட்சிகளாய் மறைத்த முன்னோரை உம்மோடு கூட வழிபடும்படியாய் நீர் தெரிந்து கொண்டீரே. நாங்களும் கூட அவர்களுடைய வழியிலே எங்களை உமக்காய் ஒப்பு கொடுக்க, எங்களுக்காய் தன்னை இழந்த ஆண்டவருக்காய் எங்களை இழக்க ஒப்பு கொடுக்கக்கூடிய நீர் உணர்வை நீர் எங்களுக்கு தரும்படியாய் கூட செபிக்கிறோம். வழிபாடு சுயத்திற்காக அல்ல, பிறருக்கான வழிபாடு என்பதை உணர்ந்து பிறருக்காக வாழ எங்களை அர்ப்பணிக்க நீர் எங்களுக்கு உணர்வைத்தார். இறைமை இந்த நேசன் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் தாயின் தந்தையுமாய் கடவுளே. ஆமென்.